சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. என்ன மானு பொழுதடைஞ்ச நேரத்துல எஸ்டேட்டுக்குள்ள கூட எங்கேயுமா உட்காந்துருக்க? அதுவா, சார் இப்ப வருவாரு, அதுக்குதான். ஆமா, இன்னைக்கு காலையில இருந்து சார் எஸ்டேட் பக்கமே வரல. அவரு ஊருக்கு போயிருக்காரு. ஊருக்கா? எந்த ஊருக்கு? எந்த ஊருக்குன்னு எனக்கு தெரியாது, ஊருக்கு போயிருக்காரு. அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவர் எந்த ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போகாமல இருந்திருப்பாரு. ஆமா, ஊருக்கு போறேன்னு மட்டும்தான் சொன்னாரு. அதுக்கு மேல நான் எதுவும் கேட்கல. போதுமா? தெரிஞ்சிருக்கும், ஆனா என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். என்ன? அப்படியெல்லாம் இல்ல, நிஜமாவே தெரியாது. அவங்கெல்லாம் 1000 வேலைக்காரங்க, அங்க இங்க போவாங்க வருவாங்க, எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டா இருப்பாங்க. அதுவும் சரிதான். ஆமா, கூடைக்குள்ள என்னது? என்னமோ வச்சிருக்கேன் சாப்பிடுறதுக்கு. சாருக்கா? ஆமா. சரி, நேற்று என்னமோ சார் வீட்டுக்கு தேன் கொண்டு போனேன். யாருக்கு? உன் மாமியாருக்கா? மல்லி சும்மா இரு, அப்படிலாம் பேசாத. என்ன சொன்னாலும் சொல்லாட்டினாலும் உன் மாமியார் தானே. நம்மளாம் நினைச்சுக்கிட வேண்டியதுதான், பேசாம இரு. சரி மானு, சார் வீடு எப்படி இருக்கும்? நான் உள்ளுக்குள்ள ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை, தெரியுமா? எப்படி இருக்கும்னு சொல்லேன், தெரிஞ்சுக்கிறேன். நான் வீட்டுக்குள்ள போனதில்லை. ஏன் போனதில்ல? நாங்கள் தான் எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்க, உள்ளே போக மாட்டோம், உள்ளே போகவும் விட மாட்டாங்க. நீ அப்படி இல்லைல்ல, அவங்க வீட்டு மருமக, போகலாம்ல உள்ள? அதெல்லாம் இல்லை, ஒன்னே மாதிரி தான் நானும், என்னையும் உள்ள விட மாட்டாங்க. என்ன மானு சொல்கிற? உன்னையும் வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்களா? ஆமா, நானும் வாசலோட நின்று தான் எதுனாலும் கொடுத்துட்டு வருவேன். அப்படியே தெரியாம வீட்டுக்குள்ள போயிட்டாலும் வைவாங்க. உன்னையுமா? என்னையுமாண்ணா? நான் என்ன பெரிய ஓவிய சித்திரமா? நீ அவங்க வீட்டு மருமகள்ல. அதைத்தான் சொன்னேன், அப்படின்னு நம்மளாம் நினைச்சுக்கிட வேண்டியதான்னு. சாருக்கு இந்த விஷயம் தெரியுமா? தெரியாது. சாருக்கு தெரியாதா இல்லை சாருக்கு தெரியுமா தெரியாதான்னு உனக்கு தெரியாதா? தெரியல. லூசு, சார்கிட்ட சொல்ல வேண்டியதானே இந்த மாதிரி முதலாளி அம்மா வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்கன்னு. நீதான் லூசு, இதை போய் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? ஏன் பிள்ளை, அவர்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்லுவ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காப்ல, இது எப்படி நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன்? அவங்க அவருக்கு அம்மா. இருக்கட்டும், அதனால என்ன? அதனால என்னவா? நான் அவரோட வாழ்க்கையில நேத்து வந்தவ, ஆனா அவங்க அவரை பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கிறவங்க. அவங்கள பத்தி நேத்து வந்த நான் எப்படி அவர்கிட்ட கோளாறு சொல்ல முடியும்? இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு தெரியத்தானே போகுது. அவருக்கா தெரியறப்ப தெரியட்டும், நான்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. மேலும் முதலாளி அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் யாரு? அவங்க எஸ்டேட்ல வேலை பார்க்கறவரோட தங்கச்சி. அவங்க எல்லாரும் எப்படி நடத்துறாங்களோ அப்படித்தான் என்னையும் நடத்துவாங்க. அவங்க மருமகன்னு என்னைய பத்தி என்னைக்கு அவங்க நினைக்கிறாங்களோ அப்பவும் என்ன அப்படியே நடத்துனாங்கன்னா அப்ப பாத்துக்கலாம். ஆனா முதலாளி அம்மா நம்ம மேல பாசமா தானே இருக்காங்க. அதுலயும் முக்கியமா உன் மேல அவங்க ரொம்ப பாசமா தானே இருப்பாங்க. பாசமா தான் இருக்காங்க. கடுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாலும் அடுத்து அச்சச்சோ பிள்ளை எப்படி பேசிட்டோமே அப்படின்னு தன்மையா தான் பேசுவாங்க. அவங்க மனசுல என்ன இருக்கோ அது யாருக்கு தெரியும் மல்லி? ஓஹோ, நீ அப்படி சொல்றியா? ஆமா, அவங்க பெரியவங்க, அதுலயும் நம்ம முதலாளி அம்மா. எனக்கு அவங்க அவரோட அம்மா வேற. அப்படி இருக்கிறப்ப நான் பொறுமையா தானே இருக்கணும். சரி 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 தாயே, நீ பொறுமையாவே இரு. சரி, ஒருவேளை முதலாளி அம்மா உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா? அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சார் சொல்லியிருக்காரு. அப்படியா? சரி சரி, என்னமோ உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ தைரியமா இருந்தா சரிதான். சரி, இருட்ராப்ல இருக்கு, மூட்டமா வேற இருக்கு, எவ்வளவு நேரத்துக்கு இங்கே உட்காந்துருக்க போற? சார் இப்ப வந்துருவாரு. சாயங்காலம் 4 மணிக்குள்ள எல்லாம் ஊருக்கு வந்துருவேன்னு சொன்னாரு. வீட்டுக்கு வந்துட்டு அம்மாவை பார்த்துட்டு இங்க வந்துருவாரு. சரி, அப்ப நீ இருக்கியா? நான் போட்டா? உங்க அண்ணன் கேட்டா என்ன சொல்றது? எங்க அண்ணனும் உங்க அண்ணனும் டவுனுக்கு போயிருக்காங்க, வர்றதுக்கு நைட் ஆகும். ஓஹோ, அந்த தைரியம் தானா? சரி, அப்ப இரு, நான் கிளம்புறேன். சரி, நீ போயிட்டு வா. என்ன மாப்பிள்ள சொல்ற? நானா கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுவும் அந்த புழுங்கரிசியவா? வேண்டா, பின்ன என்ன? அவள்லாம் ஒரு பொண்ணு, அவளை போய் நான் கல்யாணம் பண்ணணுமாக்கும்? மெதுவா 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 பேசு. சரி, அவள்லாம் ஒரு பொண்ணுன்னு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமாக்கும்? அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு வேண்டா. உனக்கே அந்த பொண்ணை பத்தி அதிகமா தெரியாது, முத்துவோட ஃப்ரெண்டுங்கிற முறையில தான் தெரியும். அப்புறம் எப்படி நல்ல பொண்ணுங்கிற? குடும்பத்து மேல அப்பா மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, எல்லா விஷயத்துலயும் ரொம்ப பொறுப்பா இருக்காங்க. அப்போ கண்டிப்பா நல்ல பொண்ணாதான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம என் தம்பி முத்துவோட ஃப்ரெண்ட் அவங்க. இதுக்கு மேல அவங்க நல்ல பொண்ணுங்கிறதுக்கு வேற என்ன ப்ரூஃப் வேணும்? என்னடா, என் தங்கச்சி வினிதா கூட தான் உன் தம்பியோட ஃப்ரெண்டு, அதுக்காக அவள் நல்லவளா? அது எல்லா விஷயத்துக்கும் ஒரு விதிவிலக்குன்னு இருக்கும். வினிதாவும் அப்படித்தான். அதுக்காக அதை வச்செல்லாம் புகழரசி நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்லிட முடியாது. நான் 100% நம்புறேன் அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு. சரி, அது நல்ல பொண்ணாவே இருந்துட்டு போகட்டும், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. முக்கியமா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. நீ இந்த விஷயமா பேசுறதுக்கு தான் சென்னைக்கு போனியா? வேந்தா, கொஞ்சம் யோசிச்சு பாரு டாக்டர் சொன்னதை.
டாக்டர் சொன்னதை பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை ராஸ்கல் அன்னைக்கு. முதல்ல அந்த பொண்ணு கிட்ட சொல்லி அந்த பொண்ணோட சம்மதத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன்டா. உனக்கு நான் ஃப்ரெண்டா அவ ஃப்ரெண்டா? நீ தான் ஃப்ரெண்டு, அதனாலதான் முதல்ல உன்கிட்ட சொல்லல. நீ நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்ப, அவங்க கேட்பாங்களா? இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி வாய் அடைச்சிரு. உண்மை தானே வேந்தா, நான் சொன்னா நீ கேட்டுப்பேன்னு நீ சொன்னதுனாலதான் நான் முதல்ல அந்த பொண்ணு கிட்ட போய் சொன்னேன். இப்ப அந்த பொண்ணு சம்மதம் சொல்லிட்டாங்க, நம்ம பாப்பாவுக்கும் ஒரு லைஃப் கிடைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாரு. எல்லாம் சரிதான், இருந்தாலும் அந்த ஆளுக்கு 50 வயசு ஆயிருச்சு. இப்போ போய் நான் கிட்னியை கொடுத்து அந்த ஆளை காப்பாத்தணுமா? வேந்தா என்னப்பா இது, எத்தனை வயசு ஆனாலும் உயிர் உயிர் தானே. அதுவும் இல்லாம 50 வயசெல்லாம் ஒரு வயசா சொல்லு. புகழரசி அவங்க அப்பா தான் தன்னோட உலகமேன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் இல்லைன்னா அவங்களோட லைஃப் என்ன ஆகும்? கொஞ்ச நாள் அழுவா, அதுக்கப்புறம் அவ பாட்டுக்கு அவ லைஃபை பார்த்துட்டு போயிடுவா. அப்படி பேசாத வேந்தா, நம்மளும் அந்த நிலைமையில தானே இருக்கோம். பாப்பாவுக்கு ஒண்ணுன்னதும் நீ உன் உயிரையே விட்டுருவேன்னு சொல்லலையா? அது மாதிரி தான் புகழரசியும். சரி இப்ப என்ன, அவங்க அப்பாவுக்கு நான் கிட்னி கொடுக்கணுமாக்கும்? ஆமா. சரி கொடுத்து தொலைகிறேன், அதுக்கு பதில் அவ என் பொண்ணை காப்பாத்துவாளா? டிஷ்யூ எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டல்ல, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு கல்யாணம்? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ட்விஸ்டா? என்ன ட்விஸ்ட்? உன் கதையெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னனா? சொல்லிட்டியா? சரி என்ன, அதுக்கு என்னப்ப? அதை கேட்டுட்டு புகழரசி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரையா நான் ஹர்ட் பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்டயா நான் அன்னைக்கு சண்டை போட்டுட்டேன், சே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படிலாம் அவரை ஹார்ஷா பேசியிருக்கவே மாட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க. அப்படியா ஃபீல் பண்ணா? ஆமா, உங்ககிட்ட சாரி சொல்ல சொல்லி என்கிட்ட சொல்லி விட்டுருக்காங்க. சரி அப்ப அதெல்லாம் நீ முதல்ல சொல்லியிருக்கணும். சொல்லு, கேளு. சாரி, இது புகழரசி சார்பில். அப்ப நானும் இட்ஸ் ஓகே. சேட்டை தான் உனக்கு. பின்ன என்ன பார்த்து வெந்தவே வேகாதவன் என்ன பேச்சு பேசிட்டா தெரியுமா அன்னைக்கு? நீ மட்டும் புகழரசிய புழுங்கலரசின்னு சொல்லலையா? அவ தானே முதல்ல பேசினா. சரி விடு. சரி இதான் உன் ட்விஸ்டா? இல்ல இன்னொன்னு இருக்கு. இன்னொன்னுனா என்னது? உன் கதையெல்லாம் கேட்டு அவங்களுக்கு உன் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துருச்சு, அது லவ்வா மாறிடுச்சு. இது என்னது? சீரியஸ்லி வேந்தா, இல்லாட்டி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க எப்படி சம்மதிப்பாங்க? ஏன் எனக்கு என்ன குறைச்சல்? பாத்தியா, உனக்கு ஒரு குறைச்சலும் இல்லைன்னு நீயே ஒத்துக்கிட்ட பாத்தியா, அப்புறம் ஏன் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேங்கிற? அது இந்த உங்ககிட்ட பேசினா நீ இப்படிதான் பேச்சலே மடக்கி பேசுவ. நீ தானே சொன்ன இப்ப எனக்கு என்ன குறைச்சல்னு. அப்போ உனக்கு ஒரு குறைச்சலும் இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? நான் ஒரு டிவோர்ஸி. இருந்துட்டு போகட்டுமே, அந்த பொண்ணே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. வேந்தன் எப்போ வருவாருன்னு கேட்டாங்க தெரியுமா? அப்படியா? ஆமா, வேந்தன் எப்போ வருவாரு, பாப்பாவையும் கூட்டிட்டு வருவாரா, வந்தா எங்க தங்குவாரு, இந்த ட்ரீட்மெண்ட் விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்களே, அப்ப எங்க வீட்டுல தங்குவாரா இல்ல ஹோட்டல்ல தங்குவாரா, என்ன ஏதுன்னு என்னை தொலைச்சு எடுத்துட்டாங்க. அவளை பார்த்தா அப்படியெல்லாம் பேசுற ஆள் மாதிரி தெரியலையே. ஓ, அப்ப அந்த பொண்ணை பத்தி உனக்கு ரொம்ப தெரியுமோ? இல்ல, அவ ஒரு சரியான சண்டைக்கோழி. அவ எப்படி எல்லாம் பேசுவா? ஒரே ஒரு சந்திப்புல அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கியா நீ? அப்ப அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன? அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா நீ இஷ்டத்துக்கு அள்ளி ஊத்திக்கிட்டே போகாத என்ன. நீ நம்புவியோ நம்பலையோ, நான் சொன்னதெல்லாம் 100% நிஜம். ஆனா அவ என்கிட்ட பேசும்போது ரொம்ப ரஃபா ராவா பேசினாலே. அது உன்னோட பாஸ்ட் எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி. பாஸ்ட் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே டோட்டலா சாஃப்டா மாறிட்டாங்க. நீ எப்போ வருவ, உன்னை எப்போ பார்க்கலான்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு சந்தேகமா இருந்தா அவங்க நம்பர் தர்றேன், நீ போன் போட்டு அவங்க கிட்ட பேசேன், உங்ககிட்ட எப்படி சாஃப்டா பேசுறாங்கன்னு மட்டும் பாரு. சரி, அவ என்கிட்ட சாஃப்டா பேசலாம், அவளுக்கு திடீர்னு என் மேல லவ் வரலாம், பட் எனக்கு அவ மேல லவ் வரணுமே, எனக்கு அவ மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வரணுமே. வரலையா? வரல. பாப்பாவை மனசுல வச்சுக்கிட்டு யோசிச்சு பாரு. அதுக்குதான் அவங்க அப்பாவுக்கு நான் கிட்னி கொடுக்குறேன்ல, அப்புறம் அவ பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஒத்துக்கிறதுக்கு என்ன? அது வேற. எது வேற? நீ சொல்ற மாதிரி இதுக்கும் அதுக்கும் சரியா போச்சுடா, அதை விடு. அதுக்கப்புறம் புள்ளைய வளர்க்கறதுக்கு நீ என்ன பண்ணுவ? இத்தனை நாள் எப்படி வளர்த்தனோ அப்படியே வளர்த்துட்டு போறேன். ஆமா, இத்தனை நாள் எப்படி வளர்த்த? பிசினஸ்னு ஓடிட்டு இருந்த, வீட்டுல இருக்கிறவங்க பாப்பாவை கவனிச்சுக்குவாங்கன்னு பாரு, எப்படி மெலிய வச்சு ஓடா தேய வச்சு பாப்பாவை இங்க கொண்டு வந்து விட்டுருக்க. அவன் மட்டும் அப்படியே பார்த்து கிழிச்சிருவாளாக்கும். கிழிக்கிறாங்களா கிழிக்கலையான்னு பொறுப்பை கொடுத்து பார்த்தா தானே தெரியும். ஒருவேளை இவளும் அவள மாதிரியே இருந்துட்டான்னா, அப்படின்னா கொடுத்த கிட்னியை திரும்ப வாங்கிடுவோம். என்ன சொல்ற? ராஸ்கல், உன் சேட்டைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு.
இல்ல வேண்டா, நீ அன்னைக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தானே நான் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன். அதுல இருந்து நமக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஆனா கடவுளா பார்த்து நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு. யூஸ் பண்ணிக்கலாமே. யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தான் தெரியல. இப்போ போன் மாரோ ட்ரீட்மெண்ட்லயே பாப்பாவுக்கு சரியாயிடுச்சுன்னா இந்த மேரேஜுங்கிறது அன்னெசரி தானே. இல்ல வேண்டா, டாக்டர் என்ன சொல்றாருன்னா பாப்பாவுக்கு ஒருவேளை ஃபியூச்சர்ல லுகேமியா ரீலாப்ஸ் ஆனா அப்போ கண்டிப்பா அம்பிளிக்கல் கார்ட் பிளட் ஸ்டெம் செல்ஸ் தேவைப்படும்னு சொல்றாரு. அப்படின்னா அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட நான் குடும்பம் நடத்தணும்னு நீ சொல்ல வர்ற? ஆமா. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஏன்னா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுது வேண்டா. அடிச்சு விடு என்ன. ப்ராமிஸா நீ வேணா அந்த பொண்ணுகிட்ட பேசி பாரு. ஆனா நீ பேசும்போது சாஃப்டா பேசணும். யாரோ எவரோ என்ன லவ் பண்றாங்கிறதுக்காக எல்லாம் நான் அவங்கள எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை அவ்வளவுதானா? நீ என்கிட்ட அடி வாங்க போற தெரியுமா? நீ 2 அடி வேணாலும் அடிச்சுக்கோ. ஆனா உன்னையே நம்பி இருக்கிற புகழரசியை ஏமாத்திராத. ஆனா மாப்பிள்ள, பொய் சொல்றதுக்கும் ஒரு அளவு இருக்கு என்ன. என்னை நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்க பத்தியா? சீரியஸா மாப்பிள்ள, பார்க்கத்தானே போறேன். அப்படின்னா போய் பார்க்கறத முடிவு பண்ணிட்ட அப்படித்தானே? இல்லைன்னா விடவா போற? நமக்கு நம்ம பாப்பாவோட ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம். சரி போறேன். எப்போ போகணும், எங்க போகணும், அவளை எங்க வச்சு மீட் பண்ணணும்? நீ நாளைக்கு போறியா? இன்னைக்கு தான் நான் வந்திருக்கேன். திரும்பவும் நீ உடனே கிளம்புனா அம்மாவுக்கு டவுட் வந்துடும். சரி. ஆனா யாருக்குமே தெரியாம இதை பண்ணி முடிக்கிறதெல்லாம் சாத்தியமே கிடையாதுப்பா. முதல்ல 2 பேருக்கும் டிஷ்யூ மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அது வரைக்குமாவது இந்த விஷயத்த சீக்கிரட்டா வச்சிருக்க ட்ரை பண்ணுவோம். சரி ஓகே. சரி, நாளைக்கு நான் வெளியே போயிட்டு அங்கிருந்து உனக்கு உன்னோட கிளையண்ட் மாதிரி ஃபோன் பண்றேன். அம்மா இருக்கும்போது இம்மிடியேட்டா நீ கிளம்பி சென்னைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? சரி. நீயும் பாப்பாவும் போயிட்டு வாங்க. நேரா புகழரசி வீட்டுக்கு போயிடு. அவங்க அப்பாவையும் ஒரு தடவை நீ பார்த்த மாதிரி ஆயிடும். அட்ரஸ் எல்லாம் நான் உனக்கு தர்றேன். சரி. டாக்டரும் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருமா சேர்ந்து நேரா ஹாஸ்பிட்டல் போங்க. செக்அப் பண்ணிக்கோங்க. ரிசல்ட் என்னங்கிறத எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சரி. நடுவுல நீ புகழரசி கூட லவ் பண்ணுவியோ சண்டை போடுவியோ அது உங்க 2 பேர் பாடு. நான் அதை பத்தி எதுவும் கேட்க மாட்டேன். சரியா? கேட்டாலும் நீ சொல்லாத. மாப்பிள, கல்யாணத்துக்கு சம்மதம் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துரு. மாப்பிள, புகழரசி உன்னோட பதிலுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நீ ஃபோன் பண்ணி பேசுரு, இல்லைன்னா நேரா போய் பேசுரு. சரியா? நான் போய் இப்ப என் மானை பார்த்துட்டு வரேன். மாப்பிள, அவங்க சொன்னதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடு. நான் பாட்டுக்கு இவங்கிட்ட இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுருக்கேன். என்ன நடக்க போகுதோ? நாளைக்கு இந்நேரம் இவன் நம்மளை உயிரோட விட்டு வச்சிருப்பானான்னு தெரியாது. அதுக்குள்ள இன்னைக்கே மானுக்குட்டியை போய் பார்த்துட்டு வந்துருவோம். மாப்பிள, மானு இந்த வரேன்டா. மாப்பிள, டேய், நான் இங்கே இல்ல, எஸ்டேட்டுக்கு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ராஸ்கல். ஆமா, இவன் என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான்? நிஜமாவே இதெல்லாம் நடந்ததா என்ன? அது எப்படி ஒரே நாள்ல நம்ம கதையை கேட்டு அவளுக்கு நம்ம மேல காதல் வந்திருக்கும்? அவ்வளவு பரிதாபமாவா இருக்கேன் நானு? பரிதாபத்தினால வர்ற காதல் எனக்கு தேவையே கிடையாது. முதல்ல எனக்கு ஒரு காதலும் தேவையில்லை, கல்யாணமும் தேவையில்லை. என் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா நடக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி எந்த பேச்சுக்கும் இடம் இல்லை. மாப்பிள்ளை கிட்ட சொன்னா கேட்க மாட்டான். நேரம் அந்த புழுங்கர் சீட்டை போய் பேசிட வேண்டியதான். கதையை கேட்டாலும் காதலிச்சாலும் ஆளை பாரு. உமா, இப்போ நிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுனால அவளுக்கு ஃபீவர் திரும்பவும் வந்துடாதுல்ல? உடம்புன்னு இருந்தா ஃபீவர் வரதான் செய்யும். அது இல்ல உமா, இப்போ திரும்ப வந்துடாதுல்ல? வராது, வர்றதுக்கும் சான்ஸ் இல்ல. அப்போ சரி, ஓகே. நிலா, எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சா? பண்ணியாச்சு. நீ ஏன் டல்லா இருக்க? உனக்கு ஏதாவது டயர்டா இருக்கா? இருக்குன்னா சொல்லு, இன்னொரு நாள் இருந்துட்டு போலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு போலாம். டயர்டா இருக்காப்பா? கொஞ்சம் டயர்டா இருக்கு. பொழுதுக்கும் படுத்தே கிடந்தன்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டல் வாட வேற. அதுவும் சரிதான். வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் ஏர்ல இருந்தா சரியா போயிடும். அப்புறம் இப்போதைக்கு பீச் பக்கம்லாம் போக வேண்டாமா? சரிங்க மேடம். அவ்வளோதான் எம்கே, கூட்டிட்டு போ. எழுதி கொடுத்துருக்கிற டேப்லெட் சிரப் எல்லாத்தையும் நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட சொல்லு. ஓகே. வேற நான் பயந்த மாதிரி பிளட் டெஸ்ட்ல எதுவும் வரல, எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. ஓ தேங்க் காட். ரொம்ப பதறிட்டேன். அதான் என்னோட பாதுகாப்புல இருக்கல்ல, இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தானே பொறுப்பு. அதுவும் இல்லாம இவளை பீச்சுக்கு கூட்டிட்டு போனதே நான் தான். ஓ அதான் பயந்துட்டியோ? ஆமா. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல நிலா? கிளம்பலாம் தானே? ஆர் யூ ஷூர்? ஷூர், கிளம்பலாம். சரி ஓகே உமா, பார்க்கலாம். see you. ஓகே எம்கே, டேக் கேர். பை. நிலா, நான் காரை ஃப்ரெண்ட் கேட்டுக்கு கொண்டு வரேன், அந்த பக்கமா வந்துரு. சரியா? உனக்கு பார்த்து தெரியும் தானே, வரும்போது பார்த்தேல்ல? சரி. சரி வா, நான் வெயிட் பண்றேன். பாட்டி வாங்க. சரிங்கய்யா. ஓகே உமா, see you. பை. உமா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். இட்ஸ் மை டியூட்டிடா. சரி ஓகே, பை. பை.
நிலா, எம்கே உனக்கு எப்படி தெரியும்? சின்ன வயசு ஃப்ரெண்டு மேடம். ஓ, ஊர்க்கார பொண்ணா நீ? ஆமாம் மேடம். சரிம்மா, சரி, பார்த்துக்கோ, உடம்ப பார்த்துக்கோ. என்னம்மா? சரிங்க மேடம். சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது, அதனால கிளம்புங்க. ம். ஏம்மா, டாக்டரம்மா கிளம்புறம்மா. சரிங்க பாட்டி. நம்மளும் தான் இத்தனை வருஷமா இவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கோம். எனக்கு ஒன்றுன்னா இவன் இந்த மாதிரி பதறி நான் பார்த்ததில்லையே. கேட்டால் இந்த பொண்ணு ஏன் பாதுகாப்பில் இருக்காள்ல, அதனால தாங்கிறான். என்னன்னு ஒன்றும் புரியலையே. இதில் வினிதா கூட வேற சீக்கிரமே கல்யாணம்னு சொன்னான் காலையில். என்ன நடக்குது? என்னமோ நடக்குது, ஒன்றும் புரியலை. நடக்கிறத தான் பார்க்கணும். ஏதாவது சொன்னால் நம்மளை தான் கடிப்பான். மனு வந்துட்டேன். புலி வாங்க. வந்துட்டேன். புளிக்கு மானு என்ன வச்சிருக்கு? நான் நிஜமாவே ஒன்று வச்சிருக்கேன். அது கூடைய பார்த்தாலே தெரியுது. என்னடா வச்சிருக்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க போன வேலை என்னாச்சு? நான் போன வேலை கிட்டத்தட்ட ஒரு 80% சக்சஸ் தான். அது என்ன 80%? ஆமாடா, மீதி சக்சஸ் ஆகுமா என்னங்கிறது கடவுள் கையில தான் இருக்கு. என்னால முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆயிடுமா? நீங்க சொன்ன சரிதான். கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும். சரி, இப்ப நான் கொண்டு வந்ததை கொடுக்கட்டுமா? கொடுங்களேன் பாப்போம். கூடைக்குள்ள என்ன இருக்கு? இதுவா? உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, இருந்தாலும் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பிடிக்குமா இது? என்னதுடா இது? மனு, என்னதுடா இது? இது மாவு உருண்டை. தெனை மாவு போட்டு உருண்டை பிடிச்சேன். தெனை மாவு போட்டு நாட்டு சக்கரை கொஞ்சம் நெய் ஊற்றி உருண்டை பிடிச்சேன். பிடிக்குமா உங்களுக்கு? நீ கொடுத்தா எதுனாலும் பிடிக்கும். இது பிடிக்காதா? அப்படியெல்லாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சாதான் சாப்பிடணும். சரிடா, கொடுங்க. இந்தாங்க. அப்படியே நேரா வாயிலே ஊட்டி விட்டுருங்களேன். ஆமா, போங்க. போயிட்டு தான் வந்திருக்கேன், ஊட்டி விடுங்களேன். புலி யாராச்சும் பார்த்துருவாங்க. பார்த்தா ரொம்ப நல்லது, என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு விளையாட்டு தான் எல்லாத்துலயும். இல்லடி, நிஜமாவே தான் சொல்றேன். நீ எனக்கு ஊட்டி விட ப்ளீஸ் ப்ளீஸ். ம், நல்லா இருக்கா? என் மான கையினால பிடிச்சது நல்லா இல்லாம இருக்குமா? சூப்பரா இருக்கு. சரி, அப்படின்னு இன்னும் எடுத்து சாப்பிடுங்க. இப்போ போதும், நான் உங்ககிட்ட பேசணும். அப்புறமா சாப்பிட்றேன். எனக்கு இது நீ கொடுத்து விடுறியா? நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன். சரி. வீட்டில் என் குட்டி பொண்ணு இருக்குல்ல, அந்த குட்டி பாப்பாவுக்கும் கொடுத்து சாப்பிடுவேன். சரி, அம்மாவுக்கு கேட்டா கொடுப்போம். யார் கொடுத்தாங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்றேன், அம்மா இது உங்க மருமக கொடுத்ததுன்னு. அச்சச்சோ, வேண்டாம், அப்படிலாம் சொல்லிடாதீங்க. அப்புறம் எப்படிங்க சொல்லணும்? ஊருக்கு போனேன்ல, அங்க வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. ஆஹா, அப்படியா? ம். சரி, நான் ஊருக்கு போய் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியாதே. சரி, உன் காலை காட்டு. காலை காட்டணுமா? எதுக்கு? காட்டுடி. கொஞ்சம் அப்படியே பின்னாடி தள்ளி உட்காந்து உன் கால் எடுத்திய மடியில வை. மாட்டேன். மனு ப்ளீஸ் டி, வை. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், அப்புறம் ஓடிடுவேன். இப்பவே வை. வேண்டாம். என்ன புள்ளை பண்ண போறீங்க? நீ உன் காலை காட்டு, உன் காலை எடுத்திய மடியில வை. வேண்டாமே. இப்ப நீயா வைக்கலன்னு வை, அப்புறம் நானா பிடிச்சா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இல்ல வேண்டாம், நானே வைக்கிறேன். அந்த பயம் இருக்கணும். வை பாப்போம். இங்க கீழே வைக்கட்டா? என் மடியில வைடி. என்ன பண்ண போறீங்க? நான் உனக்கு கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன், அதைத்தான் மாட்டி விட போறேன். கொலுசா? ஐயோ, வேண்டாம். ஏன் வேண்டாம்? எங்க அண்ணன் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? சத்தம் கேட்கும். சத்தம் கேட்காம தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். சத்தம் கேட்காம இருக்கிறதுக்கு பேர் கொலுசா? அது சத்தம் கேட்கற மாதிரி தான் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அப்புறம் நீ இந்த கதையை தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதான் சத்தம் இல்லாத ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எதுக்கு அப்புறம்? அது எதுக்குன்னா, நீ எங்க போனாலும் உன் கூடவே நான் வரணும், அதுக்குதான். அப்படியா? அன்னைக்கே பார்த்தேன்டி மானு, உன் காலில் கொலுசு இல்லைன்னு. அன்னைக்கே நல்லா ஜல் ஜல்னு சத்தம் கேட்குற மாதிரி ஒன்று வாங்கி காலில் மாட்டி விடலான்னு பார்த்தேன். அப்புறம் எங்க அண்ணன் அப்படி கேட்பாங்க இப்படி கேட்பாங்க, நான் 1000 கதை சொல்லுவியா? சரி, அதான் பேசாம விட்டுட்டேன். இன்னைக்கு ஊருக்கு போனேன்னா சத்தம் கேட்காம ஒரு கொலுசு வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இனிமேல் நீ எங்க போனாலும் உன் கூடவே நானும் வருவேன், சரிதானா? அந்த காலை காட்டு. கல்யாணம் ஆகட்டும், நல்ல சத்தம் கேட்கற மாதிரி ஒரு கொலுசை வாங்கி மாட்டி விடுறேன். என்னடி? என்ன? சரி. குளிருது. என்னங்க, என்னது இது? இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏங்க பண்ணா என்னங்க? புலி, காலை விடுங்க புலி. நீங்க போய் என் காலை பிடிச்சிக்கிட்டு. உன் காலை தரடி காலம் பூரா பிடிக்கணும், இப்ப பிடிச்சா என்ன? காலை விடுங்க, இப்படி எல்லாம் பண்ண வேண்டாம். நான் அப்படிதான் பண்ணுவேன். சொன்ன கேட்கவே மாட்டீங்க. ஆமா, கேட்கவே மாட்டேன். நீங்க எல்லாம் என் கால் நகத்துக்கு இது போட்டு விடலாமா? கரெக்ட்.
ஆக்சுவலி உன் கால அழகுக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. குளு குளுன்னு இருக்கு. இருக்கா மனு, மருதாணி வச்சா இன்னும் அழகா இருக்கும். குவார்டர்ஸ் பக்கத்துல எதுவும் மருதாணி செடி இருந்தா அரைச்சு எடுத்துட்டு வரியா, நான் வச்சு விடுறேன். ஆமா போங்க, சும்மா இருங்க, காலை விடுங்க. ஏய் மனு, போதும் விடுங்க. சரி இதை எடுத்து உள்ள வச்சுக்கோ, கலர் குறைய குறைய போட்டுக்கோ. என்ன ம் உனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா? ம் நல்லா இருக்கு. ஆனா நான் இதெல்லாம் போட்டதே இல்ல. உன் நகத்தை பார்த்தாலே தெரியுது நீ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாதுன்னு. அதான் போட்டா எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு எனக்கு ஆசை, வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிச்சிருக்கா மனு? ம் பிடிச்சிருக்கு. சரி அப்ப போட்டுக்கோ. என்ன ம் சரி, உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குற முயற்சி எந்த அளவுல இருக்கு? அண்ணே அவருக்கு பொண்ணே பார்க்க மாட்டேங்கிறாரு. எனக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உனக்கு எதுக்கடி மாப்பிள்ள பார்க்கணும்? அதான் நான் இருக்கேன்ல. ஆமா போங்க. சரி நீ எப்போ என் வீட்டுக்கு வர போற? சாரி நம்ம வீட்டுக்கு. எதுக்கு? நான் இல்லாத நேரத்துல வந்துட்டு போயிருக்கேன்லடி, நான் இருக்கும்போது வா. ஆஹா வேண்டாம். மனு ப்ளீஸ், எனக்காக. நான் உனக்கு ஒரு சேலை வாங்கி கொடுத்தேன்ல, அதை கட்டிட்டு வா. அதெல்லாம் சரியா வராது. அதெல்லாம் சரியா வரும். நாளைக்கு நான் வீட்டில் தான் இருப்பேன், வரியா? பிளவுஸ் தச்சாச்சா? பிளவுஸ் தச்சு வந்துருச்சு. சரி அப்ப நாளைக்கு அதை கட்டிட்டு வரியா? சும்மா எப்படி வர்றது? அதானே, சும்மா எப்படி வர்றது? ஆமா அன்னைக்குன்னா அம்மா தேன் கேட்டு விட்டாங்க, குடுக்கறதுக்கு வந்தேன். இப்ப சும்மா எப்படி வர்றது? சரி அன்னைக்கு உன் மாமியாருக்கு தேன் கொண்டு வந்தேல, இன்னைக்கு உன் புருஷனுக்கு கொண்டு வா. ஆமா சும்மா இருங்க போங்க, அன்னைக்கு கொண்டு வந்ததே இருக்கும். சரி அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு வா, இல்ல நான் கூப்பிட்டு விடட்டா உன்ன? அதெல்லாம் வேண்டாம், நீங்க கொஞ்ச நாளைக்கு தான் பொறுமையா இருங்களேன். எத்தனை நாளைக்கு? நான் அம்மா கிட்ட பேசிட்டா நம்ம கல்யாணத்தை பத்தி? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. அப்படித்தான் மானு நானும் நினைச்சேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு. ஆனா உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியலையே, கல்யாணம் பண்ணி போண்டி. பொறுமை ரொம்ப முக்கியம் அமைச்சரே. இப்பதான் காஃபி போட்டிருக்கீங்க, அது நல்லபடியா வளர்ந்து வரட்டும், நல்ல வருமானம் வரட்டும். வருமானத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்ல, இப்போதைக்கு வீட்டுக்கு மருமக தான் வேணும். நீ நாளைக்கு வீட்டுக்கு வருவியா? அம்மா என்ன மானு இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போ நான் வந்து நான் தாம்மா வர சொன்னேன், இதான் உங்க மருமக அப்படின்னு சொல்லுவேனா. எப்படி இருக்கும்? ஆமா நல்லா தான் இருக்கும். நல்லா இருக்கும்ல? அப்ப வரையா? அம்மா என்ன சொல்லுவாங்களோ? என்ன சொல்லுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லாம இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா? உன்னை போய் யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா? சொல்லிட்டாங்கன்னா? தாலி கட்டி கல்யாணம் பண்ண போறது நான் தானே, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணுமான்னு சொல்லுவேன். அதுக்கு அவங்க சம்மதிக்கலன்னா? அது எப்படி சம்மதிக்காம இருப்பாங்க? இல்ல நீங்க பணக்காரங்க, நானு இல்லாத வீட்டு பொண்ணு. ஒருவேளை அவங்க சம்மதிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி எப்படி? இல்லங்க, இப்போ நீங்க பணக்கார வீட்டு பையன், நான் இல்லாத வீட்டு பொண்ணு. நம்ம 2 பேரும் எப்படி சரிசமம் ஆக முடியும்? சரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீயும் பணக்கார வீட்டு பொண்ணு தானே? கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானே, கல்யாணமே பண்ணிக்கலன்னா? கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு, சரியா? ம் புலி. என்னடா? எனக்கு உங்க பணம் எதுவும் வேண்டாம், அதை பார்த்து நான் உங்களை காதலிக்கல. அது எனக்கு தெரியாதாடா, நீ சொல்லிதான் தெரியணுமா? சொன்னேன். நீங்க சொல்லாட்டியும் அது எங்களுக்கு தெரியுங்க. சரிங்க. சரி நேரம் ஆயிடுச்சு, இருட்டிக்கிட்டே வருது, நீ வீட்டு கிளம்பு. கொண்டு வந்து விடட்டா? ஆஹா இந்த இருக்கு, நான் போயிடுவேன். இந்தாங்க இந்த உருண்டையெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்படியே கொண்டு போகவா? கூடையோட கொண்டு போங்க. நீங்க வீட்டுக்கு கொண்டு போங்க. வேணும்னு கேட்டீங்கல்ல, கொண்டு போங்க. நீங்க கொண்டு போங்க, நான் சொல்றேன் கொண்டு போங்க. சரி பாப்பாவுக்கு வேணும்னு சொன்னீங்களே. வேணும் தான், நீங்க கொண்டு போங்க. சொல்றதே கேட்கறது இல்ல, ஒண்ணு மட்டுமாவது எடுத்துட்டு போறீங்களா பாப்பாவுக்கு? இல்ல நான் நாளைக்கு பாப்பாவை கூட்டிட்டு வரேன், அப்ப பாப்பாவுக்கு கொடுங்க. அப்படியா? அப்ப சரி, நாளைக்கு எஸ்டேட்டுக்கே வந்துடவா? ஃபோன் பண்றேன். சரி அப்ப நான் கிளம்பவா? போயிட்டு வா. நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க. ஊருக்குள்ள புலி நடமாடிக்கிட்டு இருக்குன்னு எங்க அண்ணன் பயந்துகிட்டு இருக்காங்க. சரி சரி நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பார்த்து பத்திரமா போங்க. ம் சரி நிலா, நல்லா ரெஸ்ட் எடு. இன்னும் ஒரு 2 நாளைக்கு நீ ஆஃபீஸ் பக்கமே வர வேண்டாம். உடம்ப நல்லா தேத்திட்டு அதுக்கப்புறம் வேலை பார்க்க வந்தா போதும், ஓகேவா? ம் இப்ப பரவாயில்ல, நாளைக்கு வர்றேன். நோனோ நீ கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். சரி. எனக்கே தெரியுது நீ ரொம்ப டயர்டா இருக்க, நீ பேசுற பேச்சுல இருந்தே தெரியுது உன்னால பேச கூட முடியல. பாட்டி இவளை உள்ள கூட்டிட்டு போய் தூங்க வைங்க. சரிங்கய்யா தம்பி. சாப்பாடு என்னென்ன கொடுக்கணும்னு உமா சொன்னாங்கல்ல, கேட்டீங்க தானே? ஆமாய்யா, எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். இட்லி, சுடுகஞ்சி, அப்புறம் கீரை, பருப்பு எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. எப்போ போய் வாதத்தை சாப்பிடவும் செய்வா. சரி பாத்துக்குங்க. இப்போ உனக்கு எதுவும் வேலை இருக்கா முத்து? ஆமா ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி உன்னை கொண்டு வந்து விட்டுட்டு போலாமேன்னு தான் வந்தேன். ஒரு ஆட்டோ பிடிச்சு நாங்களே வந்திருப்போம், எதுக்காக நீ எனக்காக இவ்வளவு சிரமப்பட்டுக்கிற? என்னால தானே உனக்கு ஃபீவர் வந்திருக்கு, அப்ப நான் தானே பாத்துக்கணும். நீ அதெல்லாம் ஒன்றும் நினைக்காத, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். எம்கே வாவினி.
நிலா உனக்கு இப்போ எப்படிமா இருக்கு பரவாயில்ல மேடம். நீ வர சொன்னேன்னு வந்தேன் எம்கே. வீட்டுக்குள்ளே போனால் மணி என்ன நீ ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதா சொன்னார். என்னமோ ஏதோன்னு பதறி போய் கேட்டா நிலாவுக்கு ஃபீவர்னு சொன்னார். அதான் இங்கே வந்தேன். நிலா இப்போ உனக்கு ஓகே தானம்மா? ஓகே தான் மேடம். எம்கே இன்னைக்கு ஃபுல்லாக அட்மிட் ஆயிருந்தாலாமே? ஆமா வினி, ஹை டெம்பரேச்சர்ல இருந்தது ஃபீவர். அச்சச்சோ, ஹாஸ்பிட்டலில் தனியாவா இருந்தா? பாட்டி கூட இருந்தாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நிலாவுக்கு துணையா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இருந்திருப்பேன்ல. நீ முதல்ல உன் அண்ணன் பொண்ணை ஒழுங்கா கவனி. எம்கே வீட்ல இருக்கிற ஒரு குட்டி பொண்ணை ஒழுங்கா கவனிக்க முடியல, இவ்வளவு வளர்ந்த பொண்ணு நீ கவனிக்க போறியாகும். என்ன எம்கே? அதனாலதான் வினி உன்னை என் அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்குது. அதனாலதான் அவரை நம்ம கல்யாணத்துக்கு கன்வின்ஸ் பண்ணவும் முடியல. சரி, அது ஒரு பிரச்சனை இல்லை விடுன்னு நான் சொல்லிட்டேன்ல எம்கே. இப்போ இங்கே வச்சு அதை பேசணுமா? நீ போய் ரெஸ்ட் எடு நிலா. மேடம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொடுக்கலாமேன்னு. நோனோ அதெல்லாம் வேண்டாம், நீயும் பாட்டியும் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. நான் மணியண்ணாவை கொண்டு வர சொல்லி நாங்க சாப்பிட்டுக்கிறோம். நாங்க 2 பேரும் தான் இப்ப மீட்டிங் போறோம். அப்படியா? சரி ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. பாட்டி அவளை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க ஐயா. எம்கே நீ என்ன சொல்ற? நான் உன் கூட மீட்டிங் வரேனா? எஸ், எப்பவும் போல நீயும் என் கூட மீட்டிங் வர. எம்கே எனக்கு நாளான்னைக்கு ஏர்லி மார்னிங் ஃப்ளைட். அதெல்லாம் கேன்சல் பண்ணு, நீ எங்கேயும் போக வேண்டாம். என்ன எம்கே? நான் சொல்றத கேளு, நீ எங்கேயும் போக வேண்டாம். நெக்ஸ்ட் வீக் நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், நெக்ஸ்ட் மந்தே நம்ம மேரேஜ் வச்சுக்கலாம். எம்கே என்ன விளையாடுறியா? விளையாடல, என் அண்ணனை நான் எப்படி கன்வின்ஸ் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். நான் சொன்னதுதான். அப்பா கிட்ட வந்து நான் பேசுறேன். நீ என் கூட மீட்டிங் வா.